மீனாட்சி கோயில்ல கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தீரஜ் மீனாட்சிக்கே தெரியாம மீனாட்சிய ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு பாம்பு மீனாட்சிய நோக்கி வருது. இந்த பாம்பு கிட்ட இருந்து தீரஜ் மீனாட்சிய காப்பாத்துறாங்க. அப்ப ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க. அப்ப கோவப்படுற மீனாட்சி பொறுக்கின்னு சொல்லிட்டு தீரஜ அடிக்கிறாங்க கன்னத்துல. கோயில்னு கூட பார்க்காம ஏன்டா இப்படி அசிங்கமா நடந்துக்கிற? தீரஜ் சொல்றாரு, நீ கண்ணை மூடி சாமிய வேண்டிக்கிட்டு இருந்த போது பாம்பு ஒண்ணு வந்துச்சு, அதான் உன்னை காப்பாத்தினேன். மீனாட்சி கேக்குறாங்க, எங்கடா அந்த பாம்பு? பாம்பு வந்துச்சுன்னு பொய் சொல்ற? பொம்பளை பிள்ளை கிட்ட இப்படியா வம்பிழுப்பன்னு திருப்பியும் அடிக்கிறாங்க தீரஜ. இப்ப அந்த பாம்பு தீரஜோட காலை கடிச்சிட்டு போயிருக்கு. அத பார்த்த மீனாட்சி பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க. தீரஜ் மயக்கம் போட்டு விழுகிறாரு. மீனாட்சி கத்துனதை கேட்டு எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் மீனாட்சி சொல்றாங்க, தீரஜோட காலை பாம்பு கடிச்சிட்டு போயிருச்சு, இவரை எப்படியாவது காப்பாத்துங்களேன்னு எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க. எல்லாரும் தீரஜ தூக்கிக்கிட்டு போறாங்க. ஆட்டோல ஏத்துறாங்க. இவரை எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடணும்னு மீனாட்சி சொல்றாங்க. மீனாட்சியும் கூட ஏறி போறாங்க ஆட்டோல தீரஜ் கூட. இன்று கயானாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.